இன்றைக்கி நான் செவ்வாழை தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன். செவ்வாழையை வச்சு ஒரு ஜூஸ் மட்டும். இது வெயில் காலத்தையும் குடிக்கலாம், இல்லை உடம்பு இழக்கணுன்றவங்களும் குடிக்கலாம். இரத்த சோகை, உடல் பருமன் அதிகரிக்கிறவங்க, இது ஒரு மருத்துவ குறிப்பு மட்டும்தாங்க. டெய்லி எடுக்காட்டியும் வாரத்தில் ஒரு தடவைனாச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் தேன் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை சுகர் சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம். நான் இந்த பழத்துக்கு செவ்வாழைக்கு 3 டேபிள் ஸ்பூன் தேனும் 1 டேபிள் ஸ்பூன் ஜீனியும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் இதில் 1 டம்ளர் பால் சேர்த்துக்கணும், 1 டம்ளர் தண்ணி. இது ரெண்டும் தண்ணிக்கும் பாலுக்கும் சுகர் வேண்டுற காரணத்துக்காண்டு நான் தேனும் ஜீனியும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ணும்ல. குழந்தைங்க பழம் எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. அதுவே ஜூஸாக குடிச்சு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிடுவாங்க. நெய் நான் தேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன், அதனால் இந்த மாதிரி கட்டியாக போயிருக்கு. இப்போ எடுத்தாச்சு. இப்போ பால் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா காய்ச்சி ஆற வச்சின பாலுங்க. 1 டம்ளர் நான் சேர்த்துருக்கேன். இதில் தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம், கடைசியாக அரைச்சிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பால் பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் தான் ஜீனி சேர்த்துக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா மைய கொரன்னு அரைச்சிட்டு ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பாதி இது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, மீதி கொஞ்சம் அப்போயே குடிச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு மதியம் போல் குடிச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் உங்களுக்கு சளி பிடிக்குன்ற மாட்டம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமையும் குடிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் 2 டைம் நான் பார்த்துட்டு தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள், ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த அளவுக்கு தாங்க பால் இருக்கணும். எடுத்து இப்படி ஊற்றுனீங்கன்னா இந்த கெட்டி பதத்துக்கு தான் இருக்கணும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உடல் பருமன் குறைக்கிறவங்களும் இதை சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட், எனி மருத்துவ குறிப்புக்கு ரொம்ப செவ்வாழை ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்காண்டி நான் ஒரு டப்பாவில் நான் எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்கிறத இப்போ சாப்பிட்றதுக்காண்டி குழந்தைங்களுக்காண்டி ஊட்டி விடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சு ஸ்பூன் வச்சு ஊட்டியும் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் செவ்வாழை ஜூஸ் ரெடி. நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. கடையில் வாங்கி நம்ம கொடுக்குறத விட வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கடைக்கு அதிகமாக விரும்ப மாட்டாங்க. பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.